வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்தே. நான் உங்கள் பிரேசில் வாலா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வழக்கம் போல் இந்த வாரம் வந்து உபேர் ப்ரமோஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 200 ரியாஸ், 80 பயணங்களுக்கு 200 ரியாஸ், 90 பயணங்களுக்கு 250 ரியாஸ். ஒரு மிகப்பெரிய டார்கெட்டு. நான் வந்து 80 பயணம் மட்டும் செலக்ட் பண்ணேன். 80 பயணம் செலக்ட் பண்ணி 200 ரியாஸ் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ஸோ அதுக்காக நம்ம மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 33 பயணங்களை நான் நேற்றுக்கு கம்ப்ளீட் பண்ணேன். இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் டைம் இருக்குது. நம்மளோட மொத்த பயணம் வந்து 80 பயணங்கிறது ஒரு பெரிய இலக்கு வந்து 90. 80 வந்து ஒரு நார்மலாக ரீச் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து 80 பயணங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன். வழக்கம் போல் ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சது. ஒவ்வொரு வாரமுமே வந்து வழக்கம் போல் என்னோடய டார்கெட்டான 3000 ரியாஸ் வந்து நான் ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் நான் வந்து இந்த ஒரு கடந்த 4 வாரமாக வாரத்துக்கு ஒரு நாள் நான் வந்து ஓய்வு எடுத்துக்கிறேன். 6 நாள் தான் வேலை செய்கிறேன். 6 நாளைக்கு 3000 ரியாஸ் டார்கெட். ஒரு நாளைக்கு 500 ரியாஸ் டார்கெட். ஸோ 500 ரியாஸை வந்து ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கடுமையான முயற்சி செஞ்சு அதை நான் அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முயன்றால் முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான் காரணம். ஸோ நான் வந்து முதல்ல வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 6 நாள் 7 நாளுமே கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். வாரம் 3000 ரியாஸ் தான் ரீச் பண்ணுவேன். 7 நாளும் ஒர்க் பண்ணுவேன். ஸோ மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் விடுப்பு எடுத்துக்குவேன். அப்படி பார்த்தாலுமே வந்து நான் வாரம் 3000 ரியாஸ் டார்கெட் வச்சு 7 நாளைக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து என்னோடய டார்கெட் 3000 ரியாஸ் தான். ஆனால் நான் வேலை செய்கிற நாள் வந்து 6 நாள் தான். ஒரு நாள் கண்டிப்பாக நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இருந்தாலும் ஒரு நாள் நமக்கு தேவை. காரில் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், பராமரிப்பு வேலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம அதை ஒதுக்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக நான் அந்த நாளை ஒதுக்குவேன். சின்ன சின்ன வேலைகளெல்லாம் இருந்து காலையில் போயிட்டு மதியம் ஈவினிங்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஈவினிங் ஏர்லியாக வீட்டுக்கு வந்துட்டு நம்ம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் நான் இப்போது கடந்த ஒரு மாத காலமாக, ஒரு மாதத்துக்கு மேலே அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதோட ரிசல்ட்டுமே ரொம்ப நல்லாவும் இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்படியெல்லாம் பண்ணலாமா, இது இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு. எல்லாமே சித்திரமும் கைப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அதோட ரிசல்ட்டு கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். அதுபோக தெய்வத்தோட அனுகிரகமும், என்னோட பயணிகள் அனைவருமே கொடுக்குற ஆதரவும் அன்பும், என்னோட சக டிரைவர்கள் கொடுக்கும் அன்பும் ஆதரவும், இதெல்லாம் தான் என்னால் இந்த மாதிரி ரீச் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிறது. ஸோ எதுவாக இருந்தாலும் மனசை தளர விடாமல் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு இலக்கை முன்னாடி நிறுத்தி அதை நோக்கி போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் அந்த இலக்கை நம்ம அடையலாம். முயற்சி ரொம்ப முக்கியம். மனம் வந்து தளர்ந்து போகவே கூடாது. இன்றைக்கி நாள் ரொம்ப சரியில்லை, இன்றைக்கி வருமானமே இல்லை, இருக்கட்டுமே, இன்றைக்கி மட்டும்தானே சரியில்லை, நாளைக்கு சரியாகும். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. எல்லாமே நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும். தொடர்ந்து நம்ம எல்லாருமே நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதை பேசுவோம். நல்லது நிச்சயமாக 100% நடக்கும். ஸோ இதில் வந்து நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்மளோட வருமானத்தில் ஒரு சிறிய தொகையாவது நம்ம வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய அதை பயன்படுத்தணும். நீங்கள் உதவி செய்ய ஆரம்பித்தால் இறைவன் உங்களுக்கு உதவ ஆரம்பிப்பார். இதுதான் உண்மை. இது நான் அனுபவத்தில் உணர்ந்து கொண்டுட்டே இருக்கிறேன், தினமுமே உணர்கிறேன். ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். வழக்கம் போல் இந்த நாள் இனிய நாளாகட்டும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.